Arvind Akash is a guy who is very dedicated when it comes to films. He's very professional. அது எங்கள் கேங்கே தெரியும். அங்கே வைபவ் வந்து திரும்பி அவன் முன்னாடியே பார்க்கலனாலும் நான் வந்து சில பல உண்மைகளை சொல்லி ஆகணும். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அண்ட் ஐ திங்க் இஸ் த ஒன்லி கை who will come first. கல்யாண் மாஸ்டர், பிரேம்ஜி, விஜய் வசந்த், வைபவ் எல்லாரும் அற்புதமாக பேசி உங்களை வாழ்த்துவார்கள், டான்ஸ் ஆடுவார்கள், பாட்டு பாடுவார்கள், எல்லாம் பண்ணுவார்கள் என்று நான் வந்து உங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே நிறைய மலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ டு ஆல் மலை ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஆஸ்க் ஆல் யுவர் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. They're all nice to you and I'm sure they will explain everything. And Rinku வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம், ஒரு 28 வருஷம், 28 years எனக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன்னா வந்து அவன் வந்து ஹீரோவா நடிச்ச படத்துல வந்து நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சேன். காதல் சாம்ராஜ்யம். தேங்க்யூ வெரி மச். அந்த படத்துல வந்து அரவிந்த் ஆகாஷ் தான் ஹீரோ. அந்த படத்துல யாரெல்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா வந்து நீங்க நம்பவே மாட்டீங்க. எஸ்பிபி சரண், யுகேந்திரன் வாசுதேவன், மலேசியா வாசுதேவன் உங்க பையன், வெங்கட் பிரபு. அதை விட வந்து ரொம்ப சின்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பிரேம்ஜி அவன். கரெக்டா? இந்த மாதிரி வந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சது. அந்த படத்துக்கு ஆக்சுவலி வந்து பிரேம்ஜி தான் மியூசிக் பண்ண வேண்டியது. அந்த ப்ரொடியூசரோட சின்ன சண்டைனால பிரேம்ஜி மியூசிக் பண்ணாம பிரேம்ஜிக்கு பதிலாக கொஞ்சம் பெட்டரா இருக்கிற யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணாங்க. ஸோ அரவிந்த் ஆகாஷ் வந்து நாங்கள் எப்பவுமே ரிங்கு அப்படிதான் கூப்பிடுவோம். நாங்கள் கேங்கு ஆக்சுவலி எங்கள் ஃபுல் கேங் வந்திருக்க வேண்டியது இங்கே. அவன் வந்து நான் ஊர்ல இல்லை ஒரு டைம் அவங்க வந்து 2 பேருமே வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண டேட் வந்து மாத்துறதுக்கு காரணம் வந்து நான் மட்டும்தான். பிகாஸ் நான் ஊர்ல அந்த டைம்ல இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து these guys, both of them, they work together and they changed to this date. ஸோ அதனால நான் மட்டும் வர முடிஞ்சது. எங்களால் இது கூட இருக்கிற மற்றவங்கெல்லாம் வர முடியாமல் போச்சு. பட் இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த பசங்களுக்கு. I'm very very happy that Arvind Akash is a guy who is very dedicated when it comes to films. He's very professional. அது எங்கள் கேங்கே தெரியும். அங்கே வைபவ் வந்து திரும்பி அவன் முன்னாடியே பார்க்கலனாலும் நான் வந்து சில பல உண்மைகளை சொல்லி ஆகணும். நான் எடுத்த எந்த படத்துல வந்து அரவிந்த் ஆகாஷ் வந்து இந்த மாதிரி தான் நடிக்கணும், இந்த மாதிரி தான் நீ வேணும் அப்படின்னு சொன்னா அவன் மட்டும்தான் வந்து என் படத்துக்கு வந்து அந்த மாதிரி ரெடி ஆவான். நான் வந்து வைபவ் கிட்ட சொல்லியிருக்கேன், பிரேம்ஜி கிட்ட சொல்லியிருக்கேன், சிவா கிட்ட சொல்லியிருக்கேன், எங்களோட கேங் சொல்றேன். சரி, நான் ஆப்வியஸ்லி ஐ கேனாட் கோ அண்ட் டெல் அஜித் சார் ஒரு விஜய் சார் ஒரு சிம்பு அவங்களெல்லாம் வந்து எப்படி இருக்கோமோ அப்படி பண்ணிடுவோம் நம்ம. பட் ஆனால் நமக்கு வேணுங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து நம்ம எழுதுன மாதிரி வந்து உருவாக்குறதுக்கு நம்ம பசங்கிட்ட கேட்போம். வைபவ் ஒரு அளவுக்கு ரெடி ஆகிட்டு வந்து சார் லக்காவி வந்துட்டோம், இதுக்கப்புறம் நான் எப்படி சார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மாற்றிடுவாங்க. ஏன்னா அது வரைக்கும் சென்னையில் மதுரையில் ஷூட்டிங்னா வந்து அப்படி பயங்கர 6 பேக் ரெடி பண்ணிடுவான், எல்லாம் பண்ணுவான், அதெல்லாம் ஓகே. ஆனால் அப்படியே லக்காவில தான் நாங்கள் கோவா படம் ஷூட் பண்ணோம். கோவா படம் வந்து அங்கே ஷூட் பண்ணோம். So if you guys have seen a movie called Goa, please watch it. All the Malay friends, please watch a movie called Goa. It's available and it's got subtitles in it. And you can see this man in 6-pack, all ripped up and like, one of the major Casanova kind of a role. But he plays but he actually plays a character which is like very difficult for an actor to play, that too in an Indian film. He plays a gay character in the film. Yes, he's in love with another man, and the dedication he always has in him is he actually
you know, it's not in a wrong way, but I'm just saying, he lived with that person for 3 months with this actor called Sampath. Okay, Sampath பார்த்துருப்பீங்க, சரோஜா கோவால வந்து இவனோட பேரா வந்திருப்பாரு, அவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. So these two actors actually lived together because it is very hard to, because this film was done in 2009, 2010 times, you know, that's very long back. So that time we didn't have that much of references for a gay character or you know, a gay personality or a person who's in love with another man or a person who's in love with another girl. We didn't have any that much of references that time. So these two, that's the dedication he has. And he's been a part of all my films, most of my films, and I'm so happy that, you know, because these, இவன் வந்து எப்படி அப்படின்னா வந்து இவனும் பிரேம்ஜியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இது நாங்கள் கல்யாணம் பண்ணோம், நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில், நாங்கள் வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறது. ஆனால் பிரேம்ஜி மாட்டினதுக்கு ஒரே வருஷம் 2 வருஷத்துல இவன் மாட்டினா அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாட்டாங்கிறது நல்ல விதத்துல மாட்டுறான் அப்படிங்கிறது தான் சொல்றேன். I'm really really happy that, you know, and he's got Sarah and Sarah, Arvind Akash, you know, they make a very good couple, and I'm so happy that they're very understanding, and she knows everything in and out about him, and you know him. I mean, அவன் என்னன்னா வந்து எங்க கேங்குள்ளேயே வந்து எப்பவுமே வந்து அடிக்கடி கோபப்படுற கேரக்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவன் கொஞ்சம் சுமந்த் வைபவ் வந்து கொஞ்சம் லைட்டா அப்பப்போ லைட்டா கோபம் எல்லாருக்குமே வரும் இல்லையா, வைபவ் வரும், அந்த டெம்பர் வந்து திடீர்னு லூஸ் பண்ணிடுவாங்க. But அதெல்லாம் தாண்டி I think we should, you know, we should really he's got so much of love in him, and I love his mom very much, and she's here, and she's a rock star, and she's there somewhere in the and the brother Mama is also there, and he's from Bombay, and all he has and all he always has have his amazing heart, and so because of his amazing heart, he has the best of friends who will live for him, who will stay with him for life. You know, there's a lot of guys. We love you. You know, the whole lot. You know, there's a lot of people here who all came from India, Singapore. It is because of this man's love. And this guy has got so much of love, and he's the only person who is the first person, not the only person, he'll be the first person who ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா, and I think he's the only guy who will come first. சண்டை போடுறதுலேருந்து ஏதாவது பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து இவன் தான் நிற்பான். ஸோ இவனோட கல்யாணத்துக்கு நாங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம், and I'm very very happy that we're all here, and I'm very very happy for Sarah, and you know, God bless you guys, and all the best, and happy married life. And இப்போதான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இன்னும் சந்தோஷமா சீக்கிரமா குழந்தைலாம் பெற்றுட்டு சந்தோஷமா, you know, make us all happy, and all the best. God bless you guys. Okay, நான் பஸ் டிராவல் வந்து கிட்டத்தட்ட 2 hours வந்ததுனால கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் குடல் வாய் ரொம்ப. ஆக்சுவலி இது வந்து ஒரே ஸ்டேட் தான் சொல்றாங்க, ஆனால் ரொம்ப நாளமா வந்துட்டு இருக்கோம். இதை பத்தி நீங்க நினைக்கிறேன்? எனக்கே தெரியாது, நான் எங்க போகும்போது எவ்வளவு எனக்கு தோல்ல தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு இடம்? சிங்கப்பூர்ல இருந்து 2 hours. சிங்கப்பூர்ல இருந்து வேற 2 hours. சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டாங்க நிறைய பேர். ஆக்சுவலி வந்து சேஷா வந்து சேஷா அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாங்க. அவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வண்டி ஓட்டு சீக்கிரம் வந்தாரு. நாங்க ஆக்சுவலி பிசில இருந்து வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஆனா லேட் ஆனதும் நல்லது, ஒரு நேரத்துக்கு நல்லதுதான் அப்படிங்கிறது கல்யாண மாசம் என்ன பார்க்கறதுல தெரியுது. இப்ப அடுத்ததாக வந்து கல்யாண மாசம் பிரேம்ஜி, விஜய் வசந்த், வைபவ் எல்லாரும் அற்புதமாக பேசி உங்களை வாழ்த்துவார்கள், டான்ஸ் ஆடுவார்கள், பாட்டு பாடுவார்கள், எல்லாம் பண்ணுவார்கள் என்று நான் வந்து உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கப்புறம் நான் பேசுற ரொம்ப போர் அடிக்கும். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசுவாங்க.
தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. ஒரு சோடி கோயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணு கொண்டு பக்கத்துல பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு மடும் மொத்தத்துல கட்டழகே நூறு பெருமளங்க இங்கு வாழணும். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ.